மீன் பிடிக்க போகணும். டேய் அண்ணா, கார்லிக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அ, அ, இன்னைக்கு வானிலை ரொம்ப நல்லா இருக்குல்ல? சரிதானே கார்லை? ஆமா. ஹேய், அங்க பாரு, அந்த பக்கம் தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது. அதுக்கு என்ன? வா நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம். ஆ, என்ன நடக்குது? ஆ? ஆ? வாவ்! தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்கு. ஆ, உ, உ. கார்லி என்ன தேடுற? என்னோட ரெயின் பூட்ஸ் அத காணோம். ஏதாவது ஒண்ணு தொலைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுவே கடைசியா இருக்கட்டும். போதலக்கா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேசுறீங்க. ஆ, ஆ, ஆ. டேய் தம்பி, லக்காவுக்கும் கார்லிக்கும் என்ன நடந்திருக்கும்? எனக்கு தெரியலையே. ஆ, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. என்ன? ஏய், நீ ரொம்ப மோசம், ஓடாத. கையில பிடி பாப்போம். ஏய், சொல்றத கேளு, ஓடாத. இல்லன்னு சொல்றேன்ல. ரொம்ப இதமா கேளு, இருக்கு. அங்கே நில்லு, ஓடாத. உங்களை பார்த்தா எனக்கு இப்ப சிரிப்பு வருது. ரொம்ப வலிக்குதே. அச்சச்சோ, இது ரொம்ப மோசமா தான் எனக்கு இருக்கு. வலிக்குது. ஆ, ரொம்ப இறுக்கமா கட்டாத. கவலைப்படாதீங்க, சீக்கிரமா குணமாயிடும். பாத்தீங்களா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நடக்க ட்ரை பண்ணுங்க. காடு ரொம்ப வெயிட்டால இருக்கு. சிரிக்காதீங்க, அவருக்கு இப்ப அடிபட்டிருக்கு. இப்ப பரவாயில்லப்பா. பரவாயில்லதான் லக்கா. அச்சச்சோ, என் வயிறு சத்தம் போடுது. கார்லி எது சாப்பிட இருக்கா? என் பேக்ல இருக்கு. சூப்பர், எனக்கு சாப்பாடு இருக்கு. இங்க சாப்பிட என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பிக்னிக் பண்ணலாம், ஓகே? சாப்பிடுற நேரம். இங்க பாருப்பா, எங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க. கொஞ்சம் இருக்க, நானும் வந்துடுறேன். சாப்பிடுற நேரம், சாப்பிடுற நேரம். அது வந்து என்னாச்சு? ஒண்ணு கூட மிச்சம் இல்ல. என்னது? ஓ, நான் மறந்தே போயிட்டேன். நேத்து வந்து அந்த குட்டி பிக்ஸ் எல்லாம் அதை சாப்பிட்டுருச்சு. ஒரு நிமிஷம், நான் இத பாக்குறேன். 6 ஓடைகள் இருந்துச்சுன்னா சாப்பாடு கிடைச்சிருச்சு. ஆனா நம்மளுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு ராட் வேணும். அத செய்யறதுக்கு உதவி பண்ண முடியுமா? பிரச்சனையே இல்ல. ஆனா எதை வச்சு செய்யறது? மரக்கிளைகளை பயன்படுத்தி நம்ம ரோட செய்யலாம். சரிதான், நீ நல்லா யோசிக்கிற. இருங்கப்பா, அப்ப நான் என்ன பண்றது? வேண்டாம், உங்களுக்கு அடிபட்டிருக்கிறதுனால நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். வாங்க போலாம். டேய் அண்ணா, யார் எடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். மீன் பிடிக்கிற ராடா இதை வச்சு செய்யறானுங்க அவனுங்க. ஏய், இது உடையுது, யூஸ் ஆகாது. இதுவும் உடைஞ்சிருச்சு. அப்போ இது ஓகே, உடையாம ஸ்ட்ராங்கா இருக்கு. இது ஓகே தான், ஆனா சின்னதா இருக்கே. இதுவும் யூஸ் ஆகாது. ஏமா கார்லி, இது எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கே. கைஸ், இது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா பாருங்க, இதுல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கே. அத நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு அற்புதமான கைடு. இது எப்படி இருக்கு? சூப்பர். இத தவிர மீன் பிடிக்க வேற என்ன வேணும்? இது அப்புறம் ஒரு கொக்கி வேணும். ஆனா அது எங்க இருந்து கிடைக்கும்? என்னது, கொக்கியா? ஓகே, இது சேஃப்டி பின்ன வச்சு ஹூக் பண்ணலாம். இத கொஞ்சம் வளைச்சா போதும். இதோ. வாவ், நீங்க உண்மையிலேயே அறிவாளிதான். இப்பவாவது புரிஞ்சே உனக்கு. டடாங், ராட் எடுத்துச்சு. வாங்க போலாம். அடேய்,
நான் தாண்டா உங்களோட கைடு. ஓடாதீங்கப்பா, நானும் உங்க கூட வரேன். ஏன் எந்த மீனும் இதை வந்து கடிக்கல? பிடிச்சிட்டேன். கார்லி, பரவாயில்ல, உனக்கு பயிற்சி தேவை. ஆமா, எப்படி இருந்தாலும் நீ போட்டதுக்கு சின்ன மீன் மாட்டுனுச்சுல. இப்போ மீன் பிடிக்கிறது எப்படின்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவன் ஏதோ காமெடி பண்றான். நான் ஒன்னும் காமெடி பண்ணலடா. சாப்பாட்டுக்கு நீங்களாம் தயாராகுங்க. நீ மீன் பிடிக்கிறத பாத்துருக்கோம், உனக்கு தான் அது சுத்தமா வராதே. அங்கிள், உங்களால முடியுமா? நீங்க மீனை பிடிக்க போறீங்க? நல்லா கேளு. என்னது? வாவ்! பாத்தீங்களாடா, இதுக்கு பேரு தாண்டா திறமை. கார்லி, உனக்கு வேணுமா? இல்ல வேணாம், நீ சாப்பிடு. அப்ப எனக்கு தான் இது. ஒரு நிமிஷம், உயிரோட இருக்கிற மீனை சாப்பிட கூடாது. என்னது அது? இப்ப என்ன பண்ணணும்னா, மீனை சுட்டு சாப்பிடலாம். நெருப்பை உருவாக்கி நம்ம சமைக்கலாம். ஆ, ஆ, ஆ. சுட்ட மீனா? டேய் அண்ணா, நெருப்புக்கான வேலையை பார்க்கலாம் வா. நிறைய மரக்கட்டைகள் தேவடா. அது எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா நானும் நிறைய மீன் பிடிச்சு கொடுக்க தயாரா இருக்கேன். வாடா தம்பி, போலாம். சுட்ட மீன். எல்லா மீனும் எங்க போச்சுன்னு தெரியலையே. எனக்கு மீன் மாட்டணும், மீன் மாட்டணும். அதுக்கப்புறம் ஒரு மீன் கூட கிடைக்கலையே. நீ அத கேக்குறியா? இதுக்கு திறமை இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கு பொறுமையும் வேணும். பெரிய மீன் இருக்கிறதுலே பெருசு. இது வித்தியாசமான மீனா இருக்கு. நான் முயற்சி பண்ணேன். இப்ப ராடும் உடைஞ்சு போச்சு. என்ன பண்றது? ஏரா, யாராவோ? எங்க இருக்கு? காணோம். அந்த மீன் அதை தின்னு புடிச்சுடா. அச்சச்சோ, பாவம் அந்த யாரா. நீ இவ்வளவு நேரமா மீன் பிடிச்ச? ஒரே ஒரு மீன் தான் இருக்கு. ஆமாப்பா, இன்னைக்கு நாளே சரியில்லை. அப்ப நம்ம லஞ்ச் என்ன ஆகுறது? டேய் தம்பி, நாம கரடிங்க, மீன் பிடிக்கிறதுக்குனே பிறந்தவங்கடா. ஆமால, நானும் மறந்துட்டேன். எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு ஒரு காட்டலாம். நிமிஷம் இரு. நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாமா? போட்டிக்கு ரெடி. தோக்கிறதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருங்க. இது சரியா இருக்கும்பா. கிளாக்க வச்சு நீ என்ன பண்ண போற? மீன் தானே பிடிக்க போறோம். உங்களுக்கு 10 நிமிஷம் டைம்டா. எவ்வளவு மீன் பிடிக்கிறீங்கன்னு பாத்துடலாம். ரெடி, செட், கோ. ஏய், நான் பிடிச்சிட்டேன். டேய் அண்ணா, அது என்னோட மீன்டா. கவலைப்படாதடா, சமைக்கும் போது பகிர்ந்துக்கலாம். இந்த கரடிக செமையா மீன் பிடிக்கிறாங்களே, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? வாவ், இந்த கல்லு எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணு ரொம்பவே வித்தியாசமா இருக்கா. ஏமா கொஞ்சம் தள்ளு. நான் 2 பிடிச்சிட்டேன். அடேய் பாத்துரா. நேரமாச்சுப்பா. 1 2 3 4 5. அடேங்கப்பா, டேய் தடியா, நல்ல வேலை பண்ணிருக்கடா. 10 மீன்களை பிடிச்சிருக்கடா நீ. ஈஸி. அடேங்கப்பா, அங்க பாத்தியாடா? இது ஒண்ணு இவ்வளவு கஷ்டம் இல்ல. என்னது? மொத்த வாரத்துக்கான மீனையும் அவன் பிடிச்சு வச்சிருக்கான். அடேய், நீ தாண்டா இந்த போட்டியிலேயே ஜெயிச்சது. நானே இந்த போட்டியில இருக்கேன்றத மறந்துட்டீங்களா? உன்னோட மீனெல்லாம் எங்கப்பா கார்லி? இங்க வாங்க, இங்க வாங்க. என்னோட மீன் அதோ அங்க இருக்கு. ஓ வாவ், இங்க எவ்வளவு மீன்க இருக்கு. கார்லி, எப்படி இத பண்ணுன? ரொம்ப ஈஸியா இருந்தது. முதல்ல நிறைய பாறைகள் எடுத்தேன். அப்புறம் அது ஒரு சுவர் மாதிரி கட்டிட்டேன். மீன்களால வர முடியும், ஆனா வெளியில போக முடியாது. அவ்வளவுதான். அப்படிதான் நான் மீனை பிடிச்சேன். கார்லி நம்ம எல்லாரை விட புத்திசாலி. வாங்க போய் சாப்பாடு செய்யலாம்.
ஹேய் சுட்ட மீன் நான் எல்லாத்தையும் சாப்பிட போறேன். அட எங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் வைப்பா. அடுத்த வாட்டி அட்வென்ச்சர்ஸ்ல கிட்டிய வேகமா காப்பாத்தி ஆகணும். அதனால தண்ணியில போக முயற்சி பண்ணோம். அப்புறம் புயல் வந்தது, நாங்களும் கவுந்துட்டோம். இப்ப என்ன பண்றது? ரொம்ப ஆபத்தான பாதை. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.